அவருடைய 5வது தயாரிப்பு ஒரு நடிகையின் வாக்குமூலம். தமிழ் சினிமாவை பற்றி, தமிழ் சினிமா திரைக்கு பின்னாடி பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆர்வம் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கு எப்போதும் குறைஞ்சதே இல்லை. அடுத்தடுத்து என்ன நடந்துகிட்டு இருக்கு, பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்கும், நிஜங்கள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற உண்மைகளை சித்தரிக்கும் ஒரு திரைப்படமாக இருக்கும். பாருங்க, நிச்சயமாக உங்களுக்கும் பிடிக்கும். உங்களுடைய எதிர்பார்க்க தகுந்த மாதிரி கமர்ஷியலாகவும் அமைஞ்சிருக்கு. About the movie, I think I've spoken always like, yeah, I'm playing an actress in the movie, and I think you all know what it is all about, but right now I'm just feeling too blank. And but yeah, I would like to take this opportunity to thank everyone, my unit, which I was not able to do the last day, so I thought, okay, on the audio release function I shall do that, and my director, my producer, all the people that I worked with in the movie, really thankful to the whole unit actually, because the support and everything I can't even explain in words. It wouldn't have been possible without any of you, and it was great working on this movie. I don't think that I could have asked for anything better as a comeback. Why I'm saying is because you lose touch. I didn't act for 3 years, and I just felt so new. I mean, it was a very new feeling, felt like a newcomer. But when I went on the sets and the script needed me to behave like a star, and the only confidence that came from that, from my director, from my cameraman, from the whole unit, the way they treated me, the respect and the love, and the way they pampered me. I think I'm going to miss all that, and all over it was great experience for me to work on this movie, and quite excited. I hope you all like it. Thank you so much. Thanks a lot for coming. Thank you. இயக்குனர் ராஜ் கிருஷ்ணா என்னுடைய நீண்டகால நண்பர். நீண்ட போராட்டத்துக்கு பிறகு இந்த படம் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நான் 3 பாடல்கள் எழுதியிருக்கேன். இந்த வானவில் தோல் அந்த மெலடி பாட்டு உற்சாகத்தோடு ஆரம்பிக்கக்கூடிய அந்த பாடல் ஒரு சோகத்தோடு முடியும் பொழுது புன்னகை பூ கீதா அவர்கள் தயாரிப்பாளர். அவருக்கு நான் ஏற்கனவே நர்த்தகி இந்த திரைப்படத்தில் முழு பாடல்கள் எழுதியிருந்தேன். அவர் கூட நான் பணியாற்ற 2வது படம் இது. இந்த படத்துக்கு ஆதிஷ் என்கிற ஒரு புதிய இசையமைப்பாளர் அறிமுகமாக இருக்கிறார். மிகவும் திறமைசாலி. இந்த பாடல்களும் இந்த படமும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நிச்சயமாக அந்த முன்னாடி எடுத்த 2-3 படம் மிக சிறப்பான படம் எடுத்திருக்காங்க. நல்ல ஒரு டேஸ்ட் உள்ள ஒரு தயாரிப்பாளர்ங்கிறது தெரியுது அவங்க எடுத்த வந்த படங்களில் வைக்கும்போது. நிச்சயமாக இந்த படத்தோட பாடல் காட்சியிலும் பார்க்கும்போது நிச்சயமாக அந்த தரம் குறையாத ஒரு நல்ல படமாக இருக்கும்னு நம்புகிறேன். நிச்சயமாக இந்த படம் வெற்றி கூட்டணியாக அமையணும் என்று இல்லாமல் இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜ்கிருஷ்ணா எங்கிட்டையும் 1-2 படம் உதவியாக்கில் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் என்னை நடிக்க கூப்பிட்டாரு. படத்து பேரை கேட்டு நான் கொஞ்சம் உண்மையில மிரண்டு போனேன். என்னப்பா நடிகை வச்சுட்டு ஏதாவது அது சோனியா அகர்வாலை வச்சு அப்படின்னா, இல்லைண்ணா நீங்கள் கதையை கேளுங்க, கதையை கேட்டு நீங்கள் பண்ணுங்க அப்படின்னா கேட்டேன். உண்மையிலே பிரமாதமாக அப்படிங்க கதை. நீங்கள் இந்த படம் பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் ரொம்ப ஒர்க்காக நீங்கள் இந்த தமிழ் இண்டஸ்ட்ரியிலே இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்ததே கிடையாது. ஒரு நடிகையின் மேல் உள்ள அவ்வளோ ஒரு பரிதாபம் வரும். இந்த படம் எடுத்ததும் ஒரு பெண்ணுங்கிறதுனால அவங்களுக்கு அதான் தைரியமாக இந்த படத்தை அவங்க எடுத்தாங்கிறது அவங்க பாராட்டுக்குரியவங்க. கண்டிப்பாக அவங்க தமிழ் சினிமாவில் நிறைய படங்கள் எடுக்கணும். இந்த படம் பெரிய வெற்றி வர என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. புன்னகைப்பு கீதா அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்ற கேசவன் அவர்களும் நானும் 1982 என்னுடைய படம் சட்டம் ஒரு இருட்டறை, நான் இயக்குனர், அவர் ஒளிப்பதிவாளர். இப்படித்தான் எங்க வாழ்க்கை ஆரம்பிச்சது. அதுல இருந்து கேசவன் 23 படமா 24 படமா நாங்க 2 பேரும் சேர்ந்து 24 படம் பண்ணியிருக்கிறோம். நான் இயக்குனராகவும்
அவர் ஒளிப்பதிவாளரார். இதுல எனக்கு ஒரு கெட்ட குணம், நல்ல குணம் ரெண்டுமே. தமிழ்ல நாங்க படம் பண்ணுவோம், உடனே தெலுங்குல கூப்பிடுவாங்க அதை ரீமேக் பண்றதுக்கு. என்னுடைய யூனிட் இருந்தா தான் நான் வருவேன்னு பிடிவாதமா சொல்லுவேன். என்னுடைய கேமராமேன் வேணும், என்னுடைய எடிட்டர் வேணும், அப்போது யாரை வேணாலும் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு. அப்படி எங்க போனாலும் தட்டாணிக்கு கல்லு லேது, சூப்பர் ஹிட், சிரஞ்சீவி வச்சு, தேவாந்துக்கிடு, அப்படி எங்க போனாலும் கன்னடத்தில் வேறு யார் சூப்பர் ஹீரோ, விஷ்ணுவர்தன், சங்கர் நாக், இப்படி எங்க போனாலும் நாங்க 2 பேரும் சேர்ந்து இத்தனை படம் பண்ணியிருக்கிறோம். ஆனா அவர் ஒரு விழாவில் நான் ஃபர்ஸ்ட் டைம் முதல் தடவையா நான் கலந்துக்கிறது தான். அதனால எனக்கு இது ஒரு ஸ்பெஷல் விழா. படத்தை பத்தி சொல்லணும்னா, இங்க சொன்னாங்க கீதா அவர்கள், ஒரு நடிகையுடைய வாழ்க்கையை சொல்ல போறோம், நிஜத்தை சொல்ல போகிறோம், அதில் ஒரு நடிகையின் வாழ்க்கையுடைய உண்மையை சொல்ல போகிறோம் என்று சொன்னார்கள். இதுல இருந்தே தெரியும் படம் எவ்வளவு நல்லா இருக்கும். ஏன்னா நடிகன் நடிகை அவர்கள் வாழ்க்கையில பல பக்கங்கள் இருக்கும். மகிழ்ச்சி, சோகம், உழைப்பு, கஷ்டம், சில ரகசியங்கள், வெளியில் சொல்லக்கூடாத ரகசியங்களை எல்லாம் சொல்றோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுவே ஜனங்களுக்கு ஒரு பெரிய விஷயமா இருக்கும். அப்படி ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் சில வெளியே தெரியாத பக்கங்கள் இருக்கு. அந்த பயோகிராபி, அந்த பக்கங்களை வெளிப்படையாக இந்த படத்திலே சொல்லியிருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே சோனியா அகர்வால் அவர்கள் நடிகையாக நடித்திருக்கும் அந்த நடிகையின் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நான் மிக ஆவலோடு இருக்கிறேன். என்னை மாதிரி எல்லாரும் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது ஒன்னே போதும் இந்த படத்தின் வெற்றிக்கு. ஏன்னா எல்லாரும் இந்த ஒரு நடிகையுடைய வாழ்க்கையை பார்க்கணும்ட்டு ஒரு ஆவலா இருப்பாங்க. ஆகவே இந்த படத்தின் வெற்றி அந்த கதையிலே இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இப்ப பார்த்த இந்த 3 பாட்டும் கமர்ஷியலா இருந்தது. ஆகவே இந்த படத்தின் வெற்றி, ஏன்னா இந்த படத்தின் வெற்றி அடைஞ்சா எங்கள் இயக்குனர் சங்கத்துக்கு புதிதாக ஒரு இயக்குனர் கிடைப்பார். ஐயா வாங்கய்யா, நீங்களாம் மேல வரணும்யா. ஏன்னா அதுல ஒரு சுயநலம் ஒவ்வொரு தயாரிப்பாளர் புதுசா ஒரு படம் எடுக்கிறாங்க, அந்த படம் வெற்றி அடைஞ்சா எங்கள் தயாரிப்பாளர் சங்கத்துக்கு ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறார், வெற்றி பெற்ற தயாரிப்பாளர் கிடைக்கிறார். இந்த படம் வெற்றி பெற்றால் இயக்குனர் சங்கத்துக்கு, நான் இயக்குனராக இருக்கிறதுனால எனக்கு ஒரு நண்பரோ என் தம்பியோ என் பிள்ளையோ அப்படி ஒருத்தர் கிடைப்பாரு. இதுல யாரு ஹீரோன்னு எனக்கு தெரியாது. அந்த ஹீரோவும் வெற்றி அடையணும். இதில் சம்பந்தப்பட்ட அத்தனை தொழிலாளர்கள், ஏன்னா உழைப்பு இது சாதாரணமா இல்லை. 35 நாள் இந்த படத்தை முடிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கு காரணம் நான் கேசவன் தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்க முதல்ல ஒரு 30 படம் 30 நாள்ல தான் எடுத்திருக்கோம். கரெக்டா ஒரு மாசம் தான் எங்களுக்கு. 31ஆவது நாள் அடுத்த படத்துக்கு ஜம்ப் பண்ணிடுவோம் நாங்க 2 பேரும். ஒரு படம் 30 நாள், 29 நாள் இல்லைன்னா 28 நாள், அதிகபட்சமா 30 நாள் தான். சட்டவரட்டரையோ சாட்சியோ நீதிக்கு தண்டனையோ, நீதிக்கு தண்டனைலாம் 22 நாள். இந்தியில அந்த படம் பண்ணும்போது 30 நாள் வெள்ளி விழா. அப்படி அதையெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இன்னைக்கு சில படங்களை எல்லாம் நினைக்கும் போது 100 நாள்ன்றாங்க, 200 நாள்ன்றாங்க, 300 நாள்னு சொல்றாங்க, 320 ரோடுன்னு சொல்றாங்க. பயமா இருக்கு. அதெல்லாம் சொன்னா நாங்களாம் கெட்டவங்களாயிடும். அவங்களும் வெற்றி பெற்றுட்டு இருக்காங்க. வாழ்க, இந்த படமும் வெற்றியிடவும் வாழ்க. உங்கள் அனைவருக்கும் என் பணிவான காலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் தமிழ் திரையுலகில் ஒரு புதிய புரட்சியை உருவாக்கியது. அதுபோல் இந்த ஒரு நடிகையின் வாக்கு மூலம் மாபெரும்
எதிர்பார்ப்பையும் வரவேற்பையும் பெருவண்ணம் இந்த பாடல் செவி குளிர சிந்தை மகிழ அகிலகமெல்லாம் நல்ல முறையில் பெரிய வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து அமைகிறேன். இந்த தயாரிப்பாளருக்கு மிகப்பெரிய வரவேற்பு என்னவென்றால், நமக்கு வராது வந்த மாமணி போல் தயாரிப்பாளர் சங்க தலைவர் சந்திரசேகர் அவர்கள் வந்திருக்கிறார். நீங்க இந்த படம் 5 படம் எடுத்திருக்கீங்க. துணிச்சல் 5வது படம் இது. கடந்த ஒரு 6-7 வருஷமா சினிமா உலகம் நல்லா இல்லாத காலத்துல நீங்க 5 படம் எடுத்தீங்கன்னா உங்க துணிச்சல் இருக்க இந்த திரை உலகில் நீங்க தான் சரியான ஆம்பளை. என்ன பெரிய பெரிய படம் எடுத்தவங்க எல்லாம் கூட காணும். இப்போ எதப்போ நமக்கு எதுக்கு இந்த பம்பு, இதை போய் படம் எடுத்துக்கிட்டு தமிழ் திரையுலகம் சரியா இல்லைன்னு போயிட்ட காலம். நீங்க தொடர்ந்து 5 படங்களை எடுத்திருக்கிறீர்கள். வெற்றி படங்கள் அதில் நிறைய, சின்ன 1 படம் 2 படம் தான் ஏதோ சுமாரா இருந்துக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம் எல்லா படத்தையும் விட சிகரம் வைத்தாதே போல மிகப்பெரிய வெற்றி படமா அமைஞ்சா உங்களை பார்த்து இன்னும் பல ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க படம் எடுக்க. நிச்சயமாக மிகப்பெரிய தமிழ் திரை உலகம் உருவாகிறது. அதுல வெற்றி பெற்ற தயாரிப்பாளர்கள் வரிசை தான் அதிகமாக இருக்கும். புன்னகை போ கீதா அவர்களே, நீங்கள் என்றும் புன்னகை அரசியாக இருந்து 15 படம் தயாரிச்ச விழாவிலையும் என்னையும் பேச வைக்கணும், விட்டுட்டு போயிடாதீங்க. நன்றி, வணக்கம்.